والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم الله سميع عليم. وقال النبي صلى الله عليه وسلم إن الله لم يفرض الزكاة إلا ليطيب به ما بقي من أموالكم. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் இபாதத்துகள், குறிப்பாக ஜக்காத்து, சதகா போன்ற விஷயங்களை, அதனுடைய சட்டங்களை நினைவுபடுத்துவது ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. பலரும் ரமலான் வருகின்ற போது ஜக்காத்தை பற்றிய கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதனால் சில விளக்கங்கள், ஜக்காத் பற்றிய, இன்னும் சதக்காக்கள் பற்றிய சில விவரங்களை நாம் இங்கே கவனிப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைக்கு அடுத்து அல்லாஹ் இரண்டும் சேர்த்தே சொல்லுகிற ஒரு இபாதத்து ஜக்காத். ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத், யுகீமுன ஸலாத்த வ யூத்தூனு ஸகாத்த என்று தொழுகை, ஜக்காத் ஆகிய இரண்டையும் இணைத்தே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். பொருள் என்ன? தொழுகை என்பது உடல் ரீதியான ஒரு வணக்கம், ஜக்காத் என்பது பொருள் ரீதியான வணக்கம். இபாதத்துகளை இரண்டாக பிரித்தால் இப்படித்தான் பிரிக்க வேண்டும். நோன்பு இருக்கிறது உடல் ரீதியான இபாதத்து, அதே போன்று தொழுகையும் உடல் ரீதியான இபாதத்து. ஆனால் ஜக்காத் என்பது முழுக்க பொருள் ரீதியான இபாதத்து. அதிலே நம்முடைய உடலை வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஹஜ்ஜிலே ரெண்டும் இருக்கிறது. பொருளாதாரமும் அதிலே ஈடுபடுகிறது, நம்முடைய உடல் உழைப்பும் அதிலே ஈடுபடுகிறது. தொழுகையும் ஜக்காத்தும் ரெண்டையும் அல்லாஹ் இணைத்து சொல்லுவதனுடைய காரணம், ஒன்று பாதித்தால் இன்னொன்றும் பாதிக்கும். ஒன்றிலே, தொழுகையிலே பேணுதல் இருந்தால் ஜக்காத்திலேயும் பேணுதல் இருக்கும். தொழுகையிலே பேணுதல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத்திலேயும் பேணுதல் இல்லாமல் இருப்பார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் இதனுள் வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பொருளை சுத்தம் செய்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒரு வழிமுறைதான் இந்த ஜக்காத். ஜக்காத் என்பது பரிசுத்தப்படுத்துவது என்ற ஒரு பொருள், வளர்ப்பது என்பது இன்னொரு பொருள். இந்த ரெண்டு அர்த்தமும் அதிலே இருக்கிறது. குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், அவர்களுடைய பொருளிலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள் நபியே. அந்த ஜக்காத் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், வெளிரங்கமான சுத்தத்தை தரும், அந்தரங்கமான சுத்தத்தையும் தரும்.
பொருள் வளர்ச்சி அடையும். இது வெளிப்படையாக பார்க்கலாம். وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஜகாத்தை கொடுத்தால் அது பல மடங்காக ஆகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதி தந்திருக்கிறார். وما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله. வட்டி இருக்கிறதே அது வளரவே வளராது. வெளிரங்கத்திலே பார்த்தால் வளர்ச்சி போன்று தோன்றும், ஆனால் அது வளர்ச்சி அல்ல, அது பெரிய நஷ்டம், அது ஒரு வீழ்ச்சி. எனவே துதஹிருஹும் வ துஸக்கிஹும், வெளிரங்கமான சுத்தத்தையும் தரும். அந்தரங்கமான சுத்தம் மனிதனுடைய கஞ்சத்தனம், உலோபித்தனம் அவனை விட்டும் நீங்கிவிடும். காசின் மீது இருக்கிற பேராசையை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வின் மீது இருக்கிற ஆசையை அவன் வளர்த்து கொள்வான். எனவே இந்த ரெண்டு வகையான பலன்கள் அதிலே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கி வைத்து நீங்கள் எடுங்கள் என்று சொன்னார். கொடுங்க என்று நம்மிடத்திலே சொல்லுகிறார். கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி அறிவித்தார். எனவே ஜகாத் கொடுக்காத இடத்திலே இஸ்லாமிய ஆட்சியிலே ஜகாத்தினுடைய ஊழியர்கள் அங்கே சென்று கேட்டு பார்ப்பது, கொடுக்கல என்று சொன்னா பலவந்தமாக எடுத்துக் கொள்வதற்கு அதிகாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஏனென்றால் அது உன்னுடைய பொருள் அல்ல. ஜகாத்தை வைத்துக் கொண்டு பிழைக்கின்றவன் ஏழைகளிடத்திலே பிச்சை வாங்கி அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது பொருள். ஏழைகளுக்குரிய பொருளை உன்னிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். இது பொருள் நம்முடையதல்ல. ஆத்துஹும் மின் மாலில்லாஹில்லதி ஆத்தாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளில் இருந்து நீங்கள் செலவிடுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள். சொல்லுகிற வார்த்தை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதிலிருந்து ஒரு பகுதியை அந்த ஏழைகளுக்கு கொடுங்கள். அப்போ மாலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பொருள் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இது நம்முடைய பொருள் அல்ல. குறிப்பிட்ட காலத்திற்காக வேண்டி நம்மிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். ஃபதல்னல்லாஹா வஹும் லஹா மாலிகூன். ஆடு, மாடு, ஒட்டகை இது போன்ற காசு பணங்கள் இவைகளை எல்லாம் மக்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்ததனுடைய காரணம் ஃபஹும் லஹா மாலிகூன், அவர்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். நம்முடைய பொருள் என்ற உணர்வு வர வேண்டும். பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். யாருடைய பொருளோன்னு சொன்னா பேசாம விட்டுட்டு போயிடுவான். கம்பெனிகள்ல யூனிஃபார்ம் ட்ரெஸ் கொடுப்பாங்க. கம்பெனிக்குள்ள வரும்போது அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். ஆனா கம்பெனியே அதை பொறுப்பேற்றுக்குச்சுன்னு சொன்னா இவன் கழட்டி தூக்கி போட்டு போயிடுவான். அதுக்கு பின்னாடி இவங்க தான் அதை சுத்தம் செய்து அவரை தேய்த்து அவனுடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும். அதனால என்ன செய்யறான்னா, வருஷத்துக்கு இத்தனை ஜோடி இந்த வாங்கிக்க, உன் பொறுப்பு, அதை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. திருட்டு போற மாதிரி வைக்க கூடாது, கிழிஞ்சு போற மாதிரி வைக்க கூடாது, எலி கரண்ட இடத்துல வைக்க கூடாது என்றெல்லாம் அவனுக்கு சில நிபந்தனைகளோடு அந்த கொடுக்கப்படுகிறது. அந்த உடுப்புகளை ஏன் அப்படி கொடுக்கப்படுகிறது? அக்கறை இருக்கும் என்பதனால். இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவோம். அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னிடத்தில் இருக்க வேண்டிய பொருட்களை, சொத்துக்களை அடியாரிடத்திலே கொடுத்து நீ அங்க கொடு என்று சொல்லுகிறான். காரணம், நீ அதை பாதுகாப்பாக வைத்திருப்பாய் என்பதற்காக வேண்டி. எனவே காசு பணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது, ஏழைகளுக்குரிய ஜக்காத்து நம்மிடத்தில் இருக்கிறது. நாம நினைச்சா கொடுப்போம், இல்லைன்னா தின்றுவோம் என்பது இருக்கிறதே. இது அல்லாஹ்வுடைய அமைப்பு அல்ல.
எனவேதான் சொல்லுகிறான், நான் கொடுத்ததிலிருந்து நீ அவர்களுக்கு கொடு. ஹதீஸில் வருகிறது, தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரது அலா ஃபுகராஇஹிம், செல்வந்தரிடத்திலிருந்து அது எடுக்கப்பட வேண்டும், அது ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் ஜக்காத்தை கொடுக்கின்றவர்கள் முறையாக கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே ஏழ்மை, வறுமை, தரித்திரியம் எதுவுமே இருக்காது. எல்லாருடைய தேவைகளும் நிறைவேறும். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். 40க்கு 1, 100க்கு 2 என்று ஒரு சிறு தொகையை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு பெருந்தொகையை பனு இஸ்ராயல்களுக்கு வைத்ததை போல 1/4 பாகம் கொடுக்க வேண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளுக்கு. 25 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறையா, அதுல 2.5 லட்சத்தை கொடுத்துருந்தி. அதாவது 1/4 பாகம் என்பது ஒரு பெருந்தொகை. அல்லாஹ் காரூன் கொடுக்க மாட்டேன்னா, சரி 1000ல் 1 கொடுறான்னு கேட்டான், கொடுக்கல. அப்படியே அவனுடைய குடும்பம், அவனுடைய கட்டிடம், அவன் எல்லாம் சேர்ந்து சுரி வாங்கப்பட்டு இன்று வரை பூமிக்கடியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். சர் ஐசக் நியூட்டனுடைய தத்துவப்படி இந்த பூமிக்கடியிலே ஒரு மனிதன் பல ஆயிரம் ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கலாம். அது மாதிரி அவனை அல்லாஹ் சுரி வாங்கி விட்டான். என்னுடைய காசு, நான் கொடுத்து வைத்திருக்கிற காசு, என்னுடைய திறமையால் நான் சம்பாதித்தது என்று மமதையோடு பேசினான். அல்லாஹ் பாடம் புகட்டினான். ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கும் இதே போன்று அல்லாஹ் பாடம் புகட்டி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் புரிவதில்லை மனிதர்கள். திடீரென்று திருடு போய்விடுகிறது, பொருள்களிலே பரக்கத்தில்லாமல் போய்விடுகிறது. ஒருத்தருக்கு மாத்திரி ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு வீட்டுல, அவனுக்கு நல்லா இவனுக்கு நல்ல, அவனுக்கு சரியாயிருச்சுன்னா இவனுக்கு நோய் வந்துருது, இவனுடைய நோயை தீர்த்தா அவனுக்கு நோய் வருது. வீட்டுல சுத்தி 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 நோய் நொடியா இருக்கும். காசை கொண்டு போய் அவன் டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டியது வரும். மாத்திரை மருந்துகள்ல செலவழிப்போம். நமக்கு தெரியாது அல்லாஹ் ஏன் இந்த செலவுகளை வைக்கிறார். நமக்கு தெரியாது ஏன் இப்படி திருட்டு போனது. நமக்கு தெரியாது ஏன் இப்படி தீப்பிடித்து எரிகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சொல்படி யஹ்யா உலூமுத்தீனிலே எழுதியிருக்கிறார்கள், ஏழைகளுக்கு செலுத்த வேண்டிய ஜக்காத்தை செலுத்தாமல் அவன் வைத்திருப்பானேயானால் ஏதாவது வகையிலே அல்லாஹ் அதை எடுத்துக் கொள்ளுவான். திருடர்களை விட்டு எடுப்பான், தீக்கு இரையாக்கி அதை எடுத்துக் கொள்ளுவான், நோய் நொடிகளின் மூலமாக எடுத்துக் கொள்ளுவான். இப்படி ஒரு பரக்கத்தில்லாத வாழ்க்கை, பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாக வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்படும் என்று எழுதுகிறார்கள். கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இது அவுசாஃபுன் நாஸ், இது ஒரு கழிவு பொருள். உடலிலே இருக்கக்கூடிய மலஜலங்கள் அந்த கழிவு பொருள்களை ஸ்டாக் பண்ணாமல் குறிப்பிட்ட நேரத்திலே தினசரி அதை வெளியேற்றுவதிலே மிகுந்த கவனம் செலுத்துகிறோம். 4 நாள் 5 நாள் மலமோ ஜலமோ போகாமல் இருந்தால் அவனுடைய உடல் பாதிக்கப்படும், அவனுடைய இரத்தம் பாதிக்கப்படும், அவனுடைய உயிருக்கே உரை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுவிடும். இதனால் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுபோன்றுதான் ஜக்காத்தினுடைய பொருள் நல்ல பொருளோடு கலக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா காலத்து ஜக்காத்து மாலன் கத்து இல்லா அஹ்லகத்து. ஜக்காத் நல்ல பொருளோடு சேர்க்கிற போது அந்த ஜக்காத் நல்ல பொருளையும் சேர்த்து அழித்து விடுகிறது. எப்படி கழிவு பொருள் உடலில் இருக்கக்கூடிய நல்ல இரத்தத்தையும் சேர்த்து கெடுத்து விடும்,
ஒரு வாரம் மலம் போகவில்லை என்று சொன்னால் அவனுடைய உடல் பாதிக்கப்படுகிறது, அவனுடைய இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுகின்றன, பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகின்றான். அதே போன்றுதான் ஜக்காத் என்ற கழிவு பொருள் உங்களுடைய நல்ல பொருளோடு கலக்கிற போது நிச்சயம் இது அதை நாசமாக்கிவிடும். ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் அத்தா ஸகாத் மாலிஹி ஃபகத் ஸஹப ஷர்ரு. யார் தன்னுடைய ஜக்காத்தினுடைய தொகையை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து விட்டார்களோ ஃபகத் ஸஹப அன்ஹு ஷர்ருஹு, அந்த பொருளுடைய தீங்குகள் இடையூறுகள் அதோடு போய்விடும். ஜக்காத்தோடு அந்த ஷர்ரும் சேர்ந்து போய்விடும் தீங்குகள். இல்லையானால் அந்த நாம் நினைக்கிறோம் கொடுத்தா குறைஞ்சிருமே என்று. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கொடுத்தா குறையாதுங்கிறாங்க. மானக சமாலும் மின் சதகா, தர்மத்தால் எந்த பொருளும் குறைந்தது கிடையாது, குறையாது என்கிறார்கள். ஹஜ்ஜினால் வறுமை வரும் என்று நினைக்காதீர்கள், வரவே வராது. ஜக்காத்து கொடுத்தால் நஷ்டம் ஏற்படும் என்று நினைக்காதீர்கள், வரவே வராது. உடல் ரீதியான இபாதத்திலே நோன்பு வைத்தால் உடல் பாதிக்கும் என்று நினைக்காதீர்கள், அது நடக்கவே நடக்காது. தொழுதால் உடல் பாதிக்கும் என்று நினைக்காதீர்கள், அது நடக்காது. எனவே உடல் ரீதியான இபாதத்தை செய்யும் போது உடலுக்கு பாதிப்போ, பொருள் ரீதியான இபாதத்தை செய்யும் போது பொருள்களுக்கோ எந்த நஷ்டமும் ஏற்படாது. இது அனுபவபூர்வமான உண்மை. ஹதீஸ்களில் இருந்தும் நமக்கு தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு உண்மை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லம் யஃப்ரிது ஸகாத்த இல்லா லியுதையிப பிஹி மா பக்கிய மின் அம்வாலிக்கும். ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கியதனுடைய காரணம் உங்களுடைய மீதமுள்ள நல்ல பொருள்களை சுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இதை கடமையாக்கினானே தவிர உங்களுடைய பொருள்களை பிடிச்செடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜக்காத் என்ற கடமை 40க்கு 1, அதாவது 100க்கு 2.5 என்பதை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இது நம்முடைய கட்டாய கடமை. இது விஷயத்திலே கவனக்குறைவு எந்த வகையிலும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு சமுதாயத்திலே பல இடங்களிலே வறுமைகள் தாண்டவமாடி கொண்டிருப்பதனுடைய காரணம், குறிப்பிட்ட ஜக்காத்தை கொடுக்க வேண்டியவர்கள் குறிப்பிட்ட தொகையை கொடுக்காமல் இருக்கிறார்கள். கொடுக்க ஆரம்பித்தால் இந்த வறுமையை அகற்றிவிட முடியும் என்பதை சவால் விட்டு சொல்ல முடியும், சவால் விட்டு சொல்ல முடியும். எனவே 1%, 1.5% கொடுக்கிறவே என்று மனநிறைவு கொள்ளாதீர்கள். உடலிலே இருக்கக்கூடிய கழிவு பொருளிலே பாதியை வைத்துக் கொண்டு பாதியை வெளியே தள்ளுறோமே, அது மாதிரி அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே போன்று இதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும். நான் கொடுக்கத்தான் செய்யறேன், ஜக்காத்து கொடுக்கத்தான் செய்யறேன். எவ்வளவு கொடுக்குறீங்க? அதெல்லாம் கணக்கு இல்லாம கொடுக்குறேங்க. கணக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா 2.5க்கு மேல எல்லாம் போகாது. 1%, 1/2%, 1.25% சொல்லி செய்யக்கூடிய இந்த விதமா இது ஒரு தர்மமாகுமே தவிர உன்னுடைய ஜக்காத் என்ற நிய்யத்து இல்லாமல் அதற்கென்று உள்ள தொகையை நீங்கள் ஒதுக்காமல் இருப்பீர்களே ஆனால் முழுமையான ஜக்காத்து நிறைவேறாது. ஆகையினாலே ஜக்காத்தினுடைய கணக்கெடுக்க வேண்டும், கணக்கெடுத்து முறையாக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஜக்காத் என்பது நிறைவேறும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். பெரும்பாலும் இந்த ரமலானிலே ஜக்காத்தை கொடுக்கிறார்கள், ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது தவறான கருத்து. தொழுகை எப்படி வருஷம் முழுவதும் கடமையோ அதே போல ஜக்காத்து வருஷம் முழுவதும் கடமைதான். போன ஷவ்வால்ல ஒரு ஜக்காத்து கடமையாச்சு. 11 மாசம் அப்படியே வச்சிருந்து அடுத்த ரமலான் வரும்போது 10 மாசத்துக்கு பின்னால இந்த ரமலான்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை பிற்படுத்தி கொண்டு வர வேண்டிய தேவையே இல்லை. அவ்வப்போது கொடுக்க வேண்டும்.
ஏழைகளுக்குள்ள தேவை ரமலான்ல மட்டுமா வருது? ஷவ்வாலையும் வருது, துல்காதாவிலையும் வருது, துல்ஹஜ்ல வருது, எல்லா மாசத்துலையும் வருது. அப்ப ஏழைகளுடைய தேவைகள் அவ்வப்போது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் வெறும் ரமலான்ல மட்டும் கொடுக்கணுங்கிறது அல்ல. அப்படி கொடுத்ததால் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேறும் என்று நினைக்க வேண்டாம். ஏழைகளுக்கு எல்லா நேரத்திலையும் உடை தேவைப்படுகிறது, எல்லா நேரத்திலும் உணவு தேவைப்படுகிறது, எல்லா நேரத்திலும் அத்தியாவசியமான செலவுகளுக்கு காசு பணங்கள் தேவைப்படுகின்றன. அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவை. மாதம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், விவரம் புரிந்தவர்கள், ஷரியத்தினுடைய மசாயில்களை புரிந்தவர்கள். மாசத்துக்கு இவ்வளவு எழுதி வச்சிடறான், டோட்டல் பண்ணி கரெக்டா கொடுத்துறான். இதே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் கொடுத்தால் ஒன்றுக்கு பல மடங்கு, 10 மடங்கல்ல, 70 மடங்கு, 700 மடங்கு இப்படி அதிகமாகிறது என்ற உண்மையை நாம் மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் ஒரு சமூகமே சேர்ந்து ஜக்காத்து கொடுப்பதற்கான காலமே ரமலான் தான் என்று நினைக்கிற அளவுக்கு எல்லோரும் ஒதுங்கி விட்டார்கள் என்று சொன்னால் ஏழைகளுக்கு மற்ற காலங்களிலே வரவேண்டிய பொருட்களை யார் கொடுப்பது? அவருடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது? எனவே ரமலானிலேயே கொடுப்பதாக இருந்தால் ரமலானில் கொடுங்கள். ஆனால் ரமலானில் கொடுத்து விட்டு அதை மாதம் இவ்வளவு செலவு செய்யுங்கள், மாதம் இவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்வதிலே தவறில்லை. கொடுக்கிற நேரம் ரமலான், ஆனால் விநியோகிக்கப்படுகிற நேரங்கள் மற்ற மாதங்கள். இது ஒரு வழி இருக்கிறது. ரமலானை ஜக்காத்துடைய பொருளை சரியாக விநியோகிக்கக்கூடிய நிறுவனங்கள் அவரிடத்தில் இதை கொடுத்து, இன்னாங்க என்னுடைய ஜக்காத்து தொகை இத்தனை லட்சம் ரூபாய் இருக்குது, இதை வச்சுங்க, இதை ஏழை மாலைகளுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு தக்கவாறு நீங்க கொடுத்துருங்க, எந்த நேரம் வேணாலும் கொடுங்க என்று பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் ரமலானுடைய மாசத்துல கொடுத்த சவாபம் கிடைக்கும். அதே சமயத்தில் ஏழைகளுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றிய ஒரு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். ஆகையினால ரமலான்ல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட வேண்டும். எல்லா நேரத்திலையும் ஏழைகளுக்கு பொருள்கள் தேவைப்படுகின்றன. உணவுப் பொருள்கள், உடைகள், அவருடைய மற்ற கைகள் செலவினங்கள் இவைகளுக்கு தேவைப்படுகின்றன. ஆகையினால ரமலானில் ஒரு பெருந்தொகையை ஒரு முக்கியமான பொறுப்பாளிகளிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். மஸ்ஜித் சேவை குழு இருக்கிறது, அவரிடத்திலே கொடுத்தால் முறையாக எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று ஷரியத்தினுடைய சட்டப்படி முறையாக செய்வார்கள். ரமலானிலேயே கொடுத்து விடுங்கள். ஆனால் அவர்கள் எல்லா காலத்திலையும் அதை செய்து கொண்டிருப்பார்கள். நாமே செய்ய வேண்டும், ரமலானுடைய மாசத்திலேயே செய்ய வேண்டும் என்று வருகின்ற போது இந்த பாதிப்பை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதை சற்று கவனித்து வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜக்காத்தினுடைய பொருள் யார் மீது கடமை, எந்த பொருளின் மீது கடமை, எப்பொழுது கடமை, அதை வாங்குவதற்கான தகுதி உள்ளவர்கள் யார், கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் யார் என்று முக்கியமான சில மசாயில்களை சுருக்கமாக நாம் இங்கே பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷரியத் என்பது பணக்காரன் என்பதற்கு ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். பெருங்கொண்ட சொத்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 200 திர்ஹம் அளவுக்கு, 200 திர்ஹம் என்று சொன்னால் ஒரு 612 கிராம் வெள்ளி. இன்றைய சூழ்நிலையில் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 67,400 ரூபாய் சுமார் வரும். எல்லா தேவைகளும், அத்தியாவசிய தேவைகள் போக, கடன்கள் நீங்களாக உங்களிடத்தில் இந்த தொகை ஒரு வருடம் உங்களுடைய கையில இருக்கிறது என்றால், இன்னைக்கு வந்துச்சு உடனே இன்னைக்கு கொடுக்கணும் அல்ல, ஒரு மாசம் தான் ஆட்சி கொடுக்கணும் அந்த சட்டம் இல்ல. ஒரு வருஷம் உங்களுடைய கையில இருந்து மேல்மிச்சமான தொகையாக அது கருதப்படுமையானால், கையில் இருந்தாலும் சரி
அடுத்தவரிடத்திலே கொடுத்து வைத்திருந்தாலும் சரி, பேங்கிலே வைத்திருந்தாலும் சரி, அல்லது யாராவது ஒரு இடத்துல அட்வான்ஸாக வீட்டுக்கு கொடுத்து வைத்திருந்தாலும் சரி, போக்கியத்திற்காக வேண்டி கொடுத்து வைத்திருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டிலே அதை நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, அல்லது பிஎஃப்லே சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, பிக்ஸட் டெபாசிட்டிலே போட்டு வைத்திருந்தாலும் சரி, உங்களுடைய பொருள் அதை பாதுகாக்கின்றவன் யாரோ இருக்கிறார்கள். இந்த நீ வச்சிருப்பா என் பொருள், நான் கேட்கும் போது தான். இதுதான் எல்லாத்துக்கும் அட்வான்ஸா இருந்தாலும் சரி, போக்கியமா இருந்தாலும் சரி, எல்லாமே இதுக்குள்ளதான் சுத்தும். என்னுடைய பொருள் யார் கையில் இருந்தாலும் சரி, அதற்கு ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். ஷரியத்திலே நம்முடைய சலுகைக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய ஒன்று, ஒரு வருஷம் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். பெரிய தொகையெல்லாம் இல்ல, 40க்கு 1. அந்த 40 பவுன் நகை இருந்தா 1 பவுன் நகை, 40 கிராம் 40,000 ரூபாய் இருந்துச்சு என்றால் அதுல ஒரு 1000 ரூபாய். இப்படி 40க்கு 1, அதுதான் 100க்கு 2.5 என்று சொல்லுகிறோம். இது ஒரு சலுகை அடிப்படையில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் கொடுக்கணும் என்று நேரத்தை குறிக்கவில்லை. ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதாக வேண்டும். ஆனால் ஜக்காத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்தாக வேண்டும் என்று இல்லை. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உடனடியாக கொடுப்பது சிறந்தது, ஆனால் தாமதப்படுத்தினாலும் கொடுக்கலாம். அதனால்தான் சொல்லுகிறோம், இதனுடைய கணக்கு ரமலானுடைய மாசம் என்று வைத்தால் ரமலான்ல கொடுக்க முடியல, செவ்வால்ல கொடு, செவ்வால்ல கொடுக்க முடியல, துல்காதாவுல கொடு. ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அரபி மாசத்தை தான் கணக்கு வைக்க வேண்டும். வருஷம் பூர்த்தி ஆனதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு அரபி மாசத்தை தான் கணக்கு வைக்கணுமே தவிர இங்கிலீஷ் மாசத்தை கணக்கு வைக்க கூடாது. ஷரியத்துடைய சட்டம். ஏன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்குது, 11 நாள். ஆகையினால் ரமலான் பிறை மகண்ட மாசம் அல்லது ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் என்று உங்களிடத்தில் இந்த வருஷம் ஒரு தொகை வருது என்றால் அதே டேட்ல அடுத்த வருஷம் இந்த ரமலான் 15 சொன்னா அடுத்த ரமலான் 15க்கு பாருங்க எவ்வளவு இருக்குது, அதுக்குள்ள ஜக்காத்தை கொடுத்துடணும். ரபியுல் அவ்வல்ல 1 லட்சம் ரூபாய் போயிருச்சு, ரபியுல் ஆகிர்ல 2 லட்சம் ரூபாய் உள்ள வந்துச்சு, ஜமாதுல் ஆகிர்ல எல்லாம் சேர்ந்து போயிருச்சு. அப்ப ரஜபுடைய மாசத்துல திரும்ப எல்லாமே வந்துருச்சு. இப்ப ரமலான் 15க்கு போன வருஷம் இருந்த மாதிரி அதுவும் இருக்குது, அதை விட 1 மடங்கு அதிகமாகவும் இருக்குது என்று சொல்றான். இப்போ ரமலான் 15க்கு எவ்வளவு இருந்ததோ அதே அளவோ அல்லது அதை விட அதிகமோ இருந்தால் இடையில வந்தது போனதெல்லாம் நமக்கு கணக்கே இல்லை. அடுத்த வருஷம் அதே தேதியிலே பார்க்கிற போது நம்மிடத்துல எவ்வளவு தொகை இருக்கிறது என்று பாருங்கள், அதற்கு தகுந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இடையில வந்தது போனதெல்லாம் கணக்கு இல்லை. எல்லா வருஷம் முழுவதும் உங்களுக்கு அந்த காசு இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே இப்படியே வருஷம் பூரா இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால ஷரியத் என்ன சொல்லுகிறது, எந்த டேட்ல நீங்க கணக்கு எடுக்கிறீங்களோ, ஸ்டாக் எடுக்கிறீங்களோ, அதே டேட்ல அடுத்த வருஷம் எடுக்கும் போது எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த ஜக்காத்தை கொடுத்தோம். வியாபார சரக்குகள் அத்துணைக்கும் ஜக்காத்து உண்டு. ஆடம்பர பொருள்கள் ஜக்காத்து உண்டு. டிவி வைக்கிறதுக்காக வேண்டி, ஹோம் தியேட்டருக்காக வேண்டி 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுவான். அத்தியாவசிய தேவை அல்ல. அத்தியாவசிய தேவைக்கு ஜக்காத்து கிடையாது. அத்தியாவசிய தேவை இல்லை என்று சொன்னால் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். பொருளாக இருந்தாலும் சரி,
காசு பணங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய கையில் இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய கையில் இருந்தாலும் சரி, ஆக நமக்குள்ள நமக்கு பாத்தியப்பட்ட ஒரு பொருள் என்றால் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். தங்கம், வெள்ளி, தங்கத்துக்குரிய அளவு வேற, வெள்ளிக்குரிய அளவு வேற. மற்ற பொருள்கள், வீட்டு உபயோக பொருட்களுக்கு ஜக்காத்து கிடையாது. பொருள்களை தயார் செய்வதற்காக வேண்டி மெஷின்கள், பர்னிச்சர்கள், வாகனங்கள் வைத்திருந்தால் அதற்கு ஜக்காத்து கிடையாது. உன்னுடைய வாகனங்கள் உனக்கு தேவை, உன்னுடைய வீடு உனக்கு தேவை, பயன்படுத்துவதற்காக வேண்டி உள்ள வீடு, ஜக்காத்து தேவையில்லை. வாகனங்களுக்கு ஜக்காத்து தேவையில்லை. ஆனால் அத்தியாவசிய தேவைகள் அல்லாமல் தேவையில்லாமல் குவித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகள் என்னுடைய பயன்பாட்டுக்கு என்று சொன்னாலும் அதிலே ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். ஆடம்பர பொருள்களுக்கு ஜக்காத்து உண்டு. வியாபார பொருள்கள் என்று எதை கணிப்பது? விற்பனைக்காக வேண்டி உள்ள பொருள்கள் எல்லாம் வியாபார சரக்குகள் தான், சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு பொருளை வச்சிருக்கிறான், விற்பனைக்காக பயன்படுத்தலாமா அல்லது வேற எதுக்காவது பயன்படுத்தலாமா, முடிவு எதுவுமே இல்லை. ஒரு பிளாட் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த பிளாட் வீடு கட்டி குடியிருப்பதற்கு தன்னுடைய சொந்த தேவைக்கு என்று வைத்திருந்தார். எப்போ அந்த நியத்து செய்றானோ அப்பவே அவனுக்கு ஜக்காத்து கிடையாது. எந்த நேரத்தில் இதை வியாபாரம் செய்வதற்காக வேண்டி, விற்பனைக்காக வேண்டி வாங்கி இருக்கிறேன் என்று நியத்து செய்கிறானோ அப்போ அதன் மீது ஜக்காத்து கடமையாகும். அதாவது அது வியாபார சரக்காக மாறும். அது ஒரு இடத்திலே ஒரு வருஷம் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு ஜக்காத்து கடமையாகும். இருக்கக்கூடிய பொருள் ரா மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, தயார் செய்து வைக்கப்பட்ட சரக்குகளாக இருந்தாலும் சரி, ஜக்காத்து கடமைதான். சும்மா துணி வாங்கி வச்சிருக்கிறோம், எதுவுமே செய்யல, தொடல, ஜக்காத்து உண்டு. தைச்சாச்சு, ரெடி ஆயாச்சு, பாக்ஸ் எல்லாம் போட்டோம், ஜக்காத்து உண்டு. எனவே விற்பனை பொருள் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள். தங்கம், நகைகள் நம்ம கையில் இருக்குது, அது வியாபார சரக்கை போன்றுதான். தங்கத்திற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். 87.5, சில பேர் 87.15 என்றும் சொல்வார்கள், சுமார் 11 பவுன். இந்த 11 பவுன்ல 12 பவுன் ஒருத்தர் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த 12வது அந்த பவுன் இருக்குது, அதுக்கு மட்டும் கொடுக்கணுமா அல்லது ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கணுமான்னா மொத்தமா அந்த 12 பவுனுக்கு சேர்த்து தான் கொடுக்கணும். 15 பவுன் இருக்குதுன்னு சொன்னா 11 பவுன் விட கம்மியா இருந்தா 10 பவுன் எல்லாம் இருந்தா ஜக்காத்து இல்ல, 10க்கு மேல 5 பவுனுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா என்று கேட்டால் இல்லை. அதாவது உங்களை இந்த 11 பவுன் அளவுக்கு உங்களிடத்திலே இந்த பொருள்கள் தங்கம் இருக்குமையானால் 62.5 கிராம் வெள்ளி உங்களுடைய கையிலே எந்த உருவத்தில் இருந்தாலும் சரி, அப்படி இருக்குமையானால் உங்களை ஒரு செல்வந்தன் என்று ஷரியத்து சொல்லுகிறார். நீ ஜக்காத்தை வாங்குவதற்குரியவன் அல்ல, ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்ட ஒரு செல்வந்தன் என்று ஷரியத்து கருதுகிறது. எனவே அந்த பொருள்களை நீ கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவனே தவிர வாங்குவதற்கான தகுதி உனக்கு இல்லை என்று ஷரியத்து சொல்லுகிறது. தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, வியாபார சரக்குகளாக இருந்தாலும் சரி, வீடுகள் வாடகை வீடுகளாக இருக்கிறது. வீடுகள் வாடகைக்கு இருந்தா வாடகைக்கு ஜக்காத்து, அசல் பொருளுக்கு ஜக்காத்து இல்லை. வாடகை எவ்வளவோ அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். நீங்கள் யாரிடமாவது அட்வான்ஸாக கொடுத்து வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய பொருள் தான் அது. அவன் கொடுப்பா 2 வருஷத்துக்கு பின்னால, 5 வருஷத்துக்கு பின்னால, எப்ப கொடுத்தாலும் பொருள் உன்னுடையது. எனவே அது திரும்பி வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வருஷத்தையும் கணக்கிட்டு கொடுக்க முடியாது.
அதனால் அவ்வப்போது கொடுத்து விட வேண்டும். கடன், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருக்கின்றீர்கள், வரும் என்கின்ற ஆதரவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். வராது என்ற நம்பிக்கை இருந்தால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்ப வந்துருச்சோ வந்ததுக்கு பின்னால கடந்த காலங்களை எல்லாம் கணக்கிட்டு கொடுத்தாக வேண்டும். எனவே வராத கடன்கள் வரும் என்கிற நம்பிக்கை இருந்தால் அதையும் நம்முடைய ஜக்காத்து தொகையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். பிளாட்டை பொறுத்தவரையில், வீடுகளை பொறுத்தவரையில், சொத்துக்களை பொறுத்தவரையில் நம்மிடத்திலே ஒரு வருடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதற்குரிய ஜக்காத்தை நாம் ஸ்டாக் எடுக்கும் போது அதை சரியான முறையிலே கணக்கிட்டு எடுக்க வேண்டும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை, அது எந்த நேரத்தில் வேணாலும் எடுங்க. ஆனா குறிப்பிட்ட அளவு கொடுத்து ஆக வேண்டும். இதில் எந்த விதமான சமரசத்திற்கும் வெளியே இல்லை. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் சில காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைத்தார். ஜக்காத்தையும் ஒப்படைத்தார். ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். ஜக்காத்தை முன்வேதங்களிலேயே கடமையாக்கியிருக்கான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க ஜக்காத்தை கடமையாக்குனா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ் ஜக்காத்தை கடமை ஆக்குனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஜக்காத்தை கடமையாக்குனான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஜக்காத் அல்லாஹ் கடமையாக்குனான். அப்ப எப்போ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜக்காத்து கடமையாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த ஜக்காத்து எவ்வளவு, அது எப்படி, அது யாருக்கு, எவ்வாறு என்கிற விவரங்களை எல்லாம் விளக்கி கொடுப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ் உத்தரவிட்டார். நீங்க இந்த அளவுகளை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல கிடைக்காது. குர்ஆன்ல இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் மற்றதெல்லாம் டூப்புன்னு விளங்குறவன் தாறுமாறாத்தான் விளங்குவான். அதுக்காக வேண்டி நாம ஒழுங்கா விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றோம். அல்லாஹ் சில விஷயங்களை அவனே தெளிவுபடுத்தி விட்டான், மற்ற சில விஷயங்களை நபி அவர்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். அதையும் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். நபி எதை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். குது மா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபகுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அந்த நபி அவர்கள் எதை தடுக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்ந்திருங்கள் என்று பொதுவான ஒரு சர்டிபிகேட்டை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்து விட்டான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவல், விலக்கல், உத்தரவுகள், கட்டளைகள் எல்லாமே குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துடைய அளவை நிர்ணயங்கள் செய்திருக்கின்றார்கள். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டார். 8 பிரிவுகள். அந்த 8 பிரிவுகளிலே ஒன்றை தவிர மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். ஏழைகள், பரம ஏழைகள், அதாவது ஒண்ணுமே கையில காசே இல்லாதவன், அவன் முதல் தகுதி பெறுகிறான். இன்னொருத்தன் இருக்குது ஆனா ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல, ஒரு நேரம் இருந்தா ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் காசு வச்சிருக்கிறான், அந்த மாதிரி உள்ளவர்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஜக்காத்துக்காக வேண்டி இஸ்லாமிய அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்களுக்கு கொடுப்பது அது இப்ப கிடையாது. அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய வருமானத்தில் குறைவு ஏற்படுகிறது, ஏழ்மையிலே வாழுகின்றார்கள், அவர்களுக்கு உணவு, உடை போன்ற செலவினங்கள் இருக்கின்றன, ஜக்காத்து பொருளை கொடுத்து உதவலாம். ஆனால் இஸ்லாத்துக்கு இதுவரை வராதவர்கள் வருவார்களோ அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு காசு கொண்டு போய் கொடுக்கிறது என்ற அர்த்தம் அல்ல இதற்கு. முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அவர்களிடத்திலே நிசாப் அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கும் அளவுக்கு பொருள் இல்லை, எனவே அவர்களுக்கு கொடுக்கலாம். காரிமீன், கடனாளிகள் இருக்கிறார்கள். கடனாளிங்க யாரு? உதாரணமா இப்போ அவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குது, அவர் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கார். 2 லட்சம் ரூபாய் இருக்குது, ஆனா 2.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாங்க. இப்ப அவர் ஏழை,
அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். ஏன்? அவர் 2 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி தான். ஆனால் அந்த கடனாளிகளுக்கு இதை எடுத்து கொடுத்துட்டாருன்னு சொன்னா இவர் இடத்துல ஒண்ணுமே இருக்காது. அப்ப இவர் ஏழை அந்த லிஸ்ட்ல வந்துடுறார், ஃபக்கீர் மிஸ்கீனுடைய லிஸ்ட்ல வந்துடுறார். ஆகையினால் அவருக்கு கொடுக்கலாம். அதே போன்று ஃபீ சபீலில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்கள், அதிலே அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தீனுக்காக வேண்டி ஜிஹாதுக்கு செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை அதிலே கழிக்கக்கூடியவர்கள் என்ற லிஸ்டிலே இல்மை தேடக்கூடிய மாணவர்கள் இதிலே நுழைகின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாம், மதரசாக்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் பள்ளிவாசலுடைய மராமத்து பணிகளுக்கோ பள்ளிவாசலுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக வேண்டியோ அல்லது உஸ்தாதுகள், ஹஜரத்மார்கள், முஅத்தின்கள் இவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக வேண்டியோ ஜகாத்து பொருளை பயன்படுத்துவது கூடாது. இப்னு ஸபீல், வழிபோக்கர்கள், முசாஃபிர்கள், அவன் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய ஸ்தலத்திலே அவன் பணக்காரன். ஆனால் பயணம் புறப்பட்டு வந்த இடத்திலே அவன் ஏழையாகிவிட்டான், திரும்ப ஊருக்கு போக வேண்டும் என்ற நிலை இருக்குமேயானால் அவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு பொதுவான கருத்தை வைத்து இதனுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அதன்படி அவர்கள் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். பொது இடங்கள், பாலம் கட்டுவது, மருத்துவ செலவுகள், அதாவது ஏழை பணக்காரன் எல்லோரும் அனுபவிக்க கூடியவைகள், இதுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. ஏழைகள் மட்டும் அதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் தாராளமா கொடுக்கலாம். இப்ப ஒரு பிரிட்ஜ் கட்டி தர்றோம் ஜக்காத்து காசுல, ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவன் அதுல நடக்க கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது, ஆனா நடப்பான். அதனால் இது போன்ற பொது சேவைகளுக்கு கொடுக்க கூடாது. மருத்துவ சேவை, டாக்டர் செலவு, ஆபரேஷன் செலவு, ஊழியர்களுடைய செலவு, இதுக்கெல்லாம் ஜக்காத்துடைய காசை கொண்டு போய் போட்டா அந்த மருத்துவமனைக்கு ஏழையும் வருவான், பணக்காரனும் வருவான். பணக்காரன் அங்கிருந்து சிகிச்சை பெறுவது கூடாது, மருந்து மாத்திரைகள் வாங்குவது கூடாது. ஆனால் நடைமுறையில் என்ன, அது போன்ற இடங்களிலே எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள், கூடாது. பொது நிறுவனங்கள், பொது தொண்டு செய்யக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே ஜக்காத்துக்கென்று தனி ஃபண்ட் இருந்து அதிலே செலவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் பரிமாறப்படுகிறது என்று சொன்னால் அது போன்ற இடங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டும், உங்களுடைய ஜக்காத்து கூடாமல் போகும். எனவே இந்த விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏழைகள் திருமண உதவி, ஏழைகளுக்காக வேண்டி திருமண உதவி, அதற்கென்றே செலவு செய்கின்றார்கள், தாராளமாக கொடுக்கலாம். ஏழை பணக்காரன் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அங்கே கொடுப்பது கூடாது. இப்படியே மசாயில்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஜக்காத்துடைய மசாயில்கள் பல மணிக்கணக்கான நேரங்கள் செலவழித்து இதை விளக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால முக்கியமான சில மசாயில்களை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு, கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்களிடத்திலே கேட்டு யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து அது போன்று செய்ய வேண்டும். நிறைய பேர் விவரமில்லாமல் எதையாவது கொடுத்து விடுகிறார்கள். நம்ம பொறுப்பு நீங்கிட்டு இருந்தா எடுத்துட்டு போங்க. அவர் எங்க செலவு செய்யறாரு, எப்படி செலவு செய்யறாருன்னு தெரியாம அப்படியே கொடுத்துட்டா உங்களுடைய ஜக்காத்து கூடாமல் போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஜக்காத்து கொடுக்கலன்னு அர்த்தம். திரும்ப ஒரு தடவை கொடுத்தாகும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு. ஆகையினாலே நிலைமை அறிந்து, நிலவரம் புரிந்து, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து நீங்கள் இந்த சேவையை, இந்த வேலையை செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய பள்ளியில் மஸ்ஜித் சேவை குழு அருமையான முறையிலே, மிக நேர்த்தியான முறையிலே
ஜக்காத்தினுடைய பொருள்களை எல்லாம் விநியோகித்து வருகின்றார்கள். நேற்றைய தினம் கூட இந்த கூட்டம் நடந்தது, பலர்களும் அதிலே பங்கு பெற்றார்கள். பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இலவச துணிமணிகள் ஏழைபாடைகளுக்கு தரப்படுகிறது, இலவச உணவுப் பொருட்கள் தரப்படுகின்றன, இலவச திருமணம் நடத்தி கொடுக்கின்றார்கள், இலவச மருத்துவம் பார்த்து கொடுக்கின்றார்கள், பொருளாதார உதவிகள் பலதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான உதவிகள், லட்சக்கணக்கிலே ஆபரேஷனுக்கு தேவை என்று சொன்னால் அதையும் கூட மிக சுலபமாக செய்து தருகின்றார்கள். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. சகோதரனுடைய உதவிக்காக வேண்டி ஒருவன் தன்னை அர்ப்பணித்தால் அல்லாஹ் இவர்களுடைய உதவிக்காக வேண்டி வருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஒரு உதவிக்கென்று தயாராகிவிட்டால் எப்படி அந்த காரியம் நிறைவேறுது என்று நமக்கே தெரியாது, காரியம் நிறைவேறிவிடும். ஆனால் அந்த காட்சிகள் எல்லாம் இந்த மஸ்ஜித் சேவை குழுவிலே நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக, யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென்று வருகின்றார்கள், இந்த வேலையை முடித்துக் கொடுத்து விட்டு போகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா யார் தன்னுடைய சகோதரனுடைய ஆடை வாங்கி கொடுத்து அவருடைய அவங்களை மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு கியாமத் நாளிலே எல்லோரும் நிர்வாணமாக இருக்கும் போது அல்லாஹ் ஆடை கொடுத்து அவருடைய அவயவங்களை மறைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஏழை சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் நாளை கியாமத் நாளிலே உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற வருமானத்தை 3 பிரிவுகளாக பிரித்து ஒன்றை மட்டும் தனக்கு எடுத்துக்கொண்டு, ஒன்றை பொது சொத்து சேவைக்காக வேண்டி வைத்துக் கொண்டு, இன்னொன்றை ஏழைகள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். அதிலும் ஏதாவது மிச்சமாகுமே ஆனால் பொதுவான ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். சின்ன சம்பளமாக இருந்தாலும் அதையும் 3 பாகமாக போட்டு பகிர்ந்தளித்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. கேட்டால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய மகன் இதே போலத்தான் அவர்களும் செய்வார்கள். சஹாபாக்களிலே பெரும்பாலும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை பெற்றவர்கள். யா அல்லாஹ் இவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக என்று பெருமானாருடைய துஆவை பெற்றவர்கள். ஏராளமான பரக்கத்தை அல்லாஹ் தந்தார். அவருடைய குழந்தைகளிலே யா அல்லாஹ் பரக்கத்து தருவாயாக, அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தை தருவாயாக, வாழ்நாளிலே பரக்கத்து தருவாயாக. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 2 பார்த்துட்டேன், 1 எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். 2 என்ன மக்கள்ல பரக்கத்து. நான் என் கையாலேயே 120 பேரை, என்னுடைய மக்கள் பேரம் பேத்தி 120 பேரை என் கையாலேயே நான் தஃபன் செஞ்சிருக்கிறேன். இன்னொரு அறிவிப்பிலே 92 பேர் என்று ரிவாயத்து வருகிறது. அத்தனை மக்களை பெற்றார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. பொருளாதாரத்திலே பரக்கத்தை தருவாயாக துஆ செய்தார்கள். எல்லா மரங்களும் ஒரு தடவை காய்ச்சா என் மரம் 2 தடவை காய்க்கும். ஏராளமான பேரிச்சம் மரங்கள் அல்லாஹ் கொடுத்தான். 2 பார்த்துட்டேன். வாழ்நாள்ல பரக்கத்துங்கிறது இனிமேல் நான் பார்க்க போறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்தான். 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தார்கள். நீண்ட ஆயுளை கொடுத்தார். கண் பார்வை பிறந்ததற்கு பிறகும் கூட அவர்கள் திமிஷ்கிலே, மிஸ்ரிலே பஸ்ராவிலே வாழ்ந்து வந்தார்கள் என்பது வரலாற்றை பார்க்கின்றோம். அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் எங்கோ போய்விடும், வியாபாரம் எங்கோ போய்விடும். ஒன்று மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும், காசிலே அல்லாஹ் பரக்கத்தை தர வேண்டும், மனதுக்கு நிம்மதியை தர வேண்டும். எவ்வளவு காசு இருந்தாலும் காசு பிரயோஜனம் தராது, மன நிம்மதி வேண்டும், பரக்கத்து வேண்டும். 100 ரூபாயில நடக்க வேண்டிய காரியம் 100 ரூபாயில நடந்துடணும், இது பரக்கத்து. அதுக்கு 1000 10,000 செலவு செஞ்சா பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். மன நிம்மதி வேண்டும். குடும்பத்துல பார்த்தா எங்க பார்த்தாலும் பிரச்சனை,
ஒண்ணு ஓஞ்சுதுன்னா இன்னொன்னு தூக்கு. சரி தொலைஞ்சதுறான்னு நினைச்சா இன்னொரு முசீபத்து வருது, அது முடிஞ்சா இன்னொன்னு. தொடர்ந்து முசீபத்துகளிலேயே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்ட வாழ்க்கை பல பேருடைய வாழ்க்கை. காசு மனம் இருக்கு, கோடானு கோடி, மாட மாளிகைகள், எல்லா வசதியும் இருக்குது, மனசுக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. அது அல்லாஹ் தான் கொடுக்கணும். அது நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் மட்டுமே தரும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த தொழுகையிலே பரக்கத்தை வைத்திருக்கிறார், ஜக்காத்திலே பரக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே ஜக்காத்தை முறையாக கொடுக்கிற போது எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நாம் நீங்குவோம். அல்லாஹ் நிறைய பரக்கத்தை தருவார். ஆரம்பத்திலே வாசித்த ஆயத்தும் அதைத்தான் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி, நம்முடைய நன்மைகளுக்காக வேண்டி நாம் உள்ள காலத்திலேயே முடிந்தவரை நம்மால் தர்மங்கள் செய்ய வேண்டும். ஜகாத் அல்லாத இன்னஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜகாத்தி, உங்களுடைய சொத்துகளிலே ஜகாத் அல்லாதவைகளும் சில கடமைகள் உண்டு. வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவருடைய பொருளிலே யாசகர்களுக்கு ஏழைகளுக்கு உரிமைகள் உண்டு என்று குர்ஆன் சொல்லுகிறார். ஆகையினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வழிமுறைப்படி நம்மால் முடிந்த தர்மங்களையும் செய்ய வேண்டும். ஜக்காத்து கடமையானது, அது அந்தந்த இடங்கள்ல கொடுக்கணும். இந்த சதக்கா, நஃபிலான சதக்காக்கள் இருக்குது, அதுலதான் பரக்கத்து நிறைய கிடைக்கும், மன நிம்மதி அதுலதான் கிடைக்கும். இங்கே கர்ல ஹசனா என்று அழகிய கடன் திட்டம் துவக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்லோர்களுடைய சில தனவந்தர்கள், சில மனம் திறந்து ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டு கொடுத்தவர்கள் இதனுடைய ஒரு ஃபண்டு அழகான முறையிலே நேர்த்தியாக செயல்பட்டு வருகிறது. அதிலே பயன் பெறக்கூடியவர்கள் பயன் பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிலே மீண்டும் மீண்டும் பரக்கத்தை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கர்ல ஹசனா என்ற அழகிய கடன் சும்மா அப்படியே வாயில போட்டு ஏப்பம் விடுறது அல்ல. நிறைய பேர் கடனை வாங்கிட்டு திரும்பி தர்றதில்லைன்னு கேள்வி வருஷ கணக்கில் வச்சிருக்காங்க. உன்னை அழிப்பதற்கு, நாசமாக்குவதற்கு இது மட்டும் போதும். பள்ளிவாசல் வீட்டில் உட்கார்ந்துட்டு வாடகை கொடுக்காம இருந்தா, பள்ளிவாசல் கடையில உட்கார்ந்துட்டு வாடகை கொடுக்காம இருந்தா, அழகிய கடன் திட்டத்தில் இருந்து காசு பணங்களை வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்காமல் இருந்தா, உன்னுடைய குடும்ப நாசமா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஹதீஸின் அடிப்படையிலே சொல்லுகிறேன், குடும்பம் நாசமாகுவதற்கு இதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. பெரிய பாதிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு விளங்காது ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். நீ உட்கார்ந்து இருக்கிறது அல்லாஹ்வுடைய காசுல, நீ உட்கார்ந்து இருக்கிறது அல்லாஹ்வுடைய வீட்டுல. நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த ஊர்க்காரனாக இருந்தாலும் சரி, 64 இருந்தாலும் சரி, 74 இருந்தாலும் சரி, யார் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற, உன்னுடைய வீடு அல்ல, அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு நான் காசு தரமாட்டேன்னு சொன்னா யாருடைய காசு அது? ஆகையினால இது விஷயத்துல வேற யாரையாவது ஏமாத்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வை ஏமாத்தாதீங்க. அல்லாஹ்வுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு, பள்ளிவாசலுடைய வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு அதற்குரிய கடன்களை, அதற்குரிய வாடகைகளை கொடுக்காமல் இருப்பது பாவங்களிலேயே மகா பெரிய பாவம். இந்த விஷயத்தில் யாருக்குமே எந்த விதமான சமரசமும் இருக்கவே முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பொது சொத்துன்னு சொன்னா அது நம்ம மேல காத்து கூட பற்றக்கூடாது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய செல்வங்கள் வந்தன, போர் செல்வங்கள். அதுல கஸ்தூரி வந்துச்சு. கஸ்தூரி எல்லாம் சும்மா ஒரு கிராமண்டாலே 1000க்கு மேல வருது. அப்படியே குமிஞ்சு கிடக்குது கஸ்தூரி. கஸ்தூரி கொஞ்சம் கிடைச்சதுன்னா போதுமே. அன்னைக்கு அதனுடைய விலை கம்மி, ஆனா பயன்பாடு நிறைய இருந்துச்சு. கஸ்தூரி இருக்கு, பவுடர் ஆக்கப்பட்டிருக்கு, அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். என்ன செய்யறது? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வரமாட்டேன் இதுக்கு. யாரை ஈடுபடுத்த? சரி உங்க மகனை விடுங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு. இல்ல வேண்டாம். சரி உங்களுடைய மனைவியை விடுங்க. இல்ல வேண்டாம்.
இதனுடைய தூசி இப்படியே அள்ளி அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது காற்றிலே அதனுடைய தூசி வந்து என்னுடைய மேனியிலோ, மகனுடைய மேனியிலோ, மனைவியினுடைய மேனியிலோ, அவருடைய உடலிலோ, அவருடைய உடையிலோ எங்காவது ஒட்டி கொண்டால் நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். காரணம் இது பொது சொத்து. பொது சொத்திலே கை வைப்பதற்கு எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேண்டுமானால் நீங்க யாராவது இருந்தா வாங்கன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. சொல்ல வருகிற கருத்து என்ன? பொது சொத்து இருக்கிறது, அதனுடைய தூசி கூட நம்முடைய உடலில் படாமல் பாதுகாத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். பொது சொத்து, பள்ளிவாசலுடைய சொத்தெல்லாம் பொது சொத்துக்கள். பள்ளிவாசலுடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வீடுகள், அவனுக்கு சொந்தமானது, வக்ஃப் செய்யப்பட்டது. வக்ஃப்னா என்ன அர்த்தம்? வக்ஃப்னா வந்து நின்றுச்சுன்னு அர்த்தம். கையில் எல்லாருடைய கையிலையும் சுத்தி 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 கடைசியா எங்காவது இடத்துல வந்து நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வேற எவனும் அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. எந்த மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, வக்ஃப் செய்யப்பட்ட ஒன்றை அல்லாஹ்வுடைய கைக்கு போனதற்கு பிறகு அதை பிடுங்கி எடுக்கின்ற அதிகாரம் எந்த சக்திக்கும் கிடையாது. அதனால வக்ஃபுடைய சொத்துக்கள், வீடுகள், கடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்கின்றவர்கள் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் எச்சரிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இங்கே விநியோகிக்கப்படுகின்ற கடன்களை முடிந்தவரை சீக்கிரமாக திருப்பி கொடுத்து விட வேண்டும். அதே நேரத்தில் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சில வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனிலேயே சொல்லி இருக்கின்றான், விட்டு கொடுப்பதற்கு வழி இருக்கிறது. விட்டு கொடுத்தால் ஒரு திர்ஹம் அதிகமான சதக்கா கொடுப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே அடியா விட்டு கொடுக்கறது இல்ல, குறிப்பிட்ட டேட்ல கொடுத்தாகணும். கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியல, கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு கேட்கிறாரு, விட்டு கொடுக்கலாம். ஒரு மாசம் அதிகமா விட்டு கொடுத்தீங்க, 10 நாள் அதிகமா விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா மீண்டும் இன்னொரு சதக்காவை கொடுத்த மாதிரி ஆகும், இன்னொரு நன்மை அதுல கிடைக்கிற மாதிரி ஆகும். ஆகையினால உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அவரிடத்திலே வந்து அனுமதி பெற்றுக் கொள்ளலாம். இது ஷரியத்திலே கூடுமான ஒன்று. எந்த பதிலுமே இல்லாமல் வருஷக்கணக்கிலே நீட்டிக் கொண்டிருப்பது எந்த வகையிலுமே சிறந்தது அல்ல என்பதையும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா புரிந்து ஷரியத்தினுடைய எல்லா சட்டங்களையும் அறிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நேரம் அதிகமாகிவிட்டது. இங்கே வருடா வருடம் இந்த சேவை குழுக்காக வேண்டி